The next section is conversation sessions. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து நம்மக்கிட்ட நிறைய சொல்ல ட்ரை பண்ணும். பட் இஃப் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் இட், நம்ம அதை கவனிக்க கூட மாட்டோம். ஸோ வில் ஹியர் இட் ரைட் ஃப்ரம் த டாக்டர் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எவ்ரிடே லைஃப் தட்ஸ் ஆக்சுவலி ரூயினிங் அவர் ஸ்கின். ஸோ நம்ம இதை பற்றி பேசும்போது தான் எனக்கு டிஐஒய் ஹேக்ஸ் பற்றி ஞாபகம் வருது. ஸோ நம்ம நிறைய பேர் டூ இட் யுவர் செல்ஃப் ரெமெடிஸ் இல்லை ஹோமில் இருக்கிற கிச்சனில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் லெமன், ஹனி, பாசி பைத்து மாவு அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க டு ட்ரீட் யுவர் ஓன் ஸ்கின் கண்டிஷன்ஸ். இதை பற்றி ஒரு டாக்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவில் இன்ஜினியர் வந்து நான் உங்ககிட்ட ஒரு வீடு கட்டுறதுக்காக வரேன். நீங்கள் என்னங்க இப்படி பண்ணியிருக்கிறீங்க, இங்கே இப்படி வரக்கூடாது, ஸோ இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா ஆப்வியஸாக வில் கெட் ட்ரிகர்ட். என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு, இவருக்கு உண்மையிலே நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் எங்ககிட்ட வந்து பேசும்போது we do feel the same. அண்ட் மோரோவர் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்றதுமே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணும் போது தான் இட் இஸ் டூ இட் யுவர் செல்ஃப். அண்ட் படிக்காத ஒரு ஆள் சொல்லும் போது இட் இஸ் நாட் டூ இட் யுவர் செல்ஃப், ஜஸ்ட் ஸ்டாப் அப்படின்றது தான் கான்செப்ட்டு. ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்றது யூ ஷுட் டெல் த பர்சன் இஃப் தே ஆர் ஆயிலி. இப்போ நம்ம ஒரு சாலிசிலிக் ஆசிட்லாம் எல்லாம் அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஃப் சாலிசிலிக் ஆசிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வின்டர் சீசனில் த ஸ்கின் மைட் பிகம் ட்ரை. ஸோ அந்த டைமில் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் டெர்மடாலஜிஸ்ட்டை ரெகுலராக விசிட் பண்ணும் போது தான் ஆப்வியஸாக அந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், எப்போ ஸ்டாப் பண்ணுறதுன்றது தெரியும். அண்ட் நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது யுவர் ஸ்கின் வில் பிகம் நார்மல் இன் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். இட் கேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயுமே த டெர்மடாலஜிஸ்ட் நோஸ் வென் டு ஸ்டாப். ஓவர் யூசேஜ் இட் வில் ஆல்வேஸ் லீட் டு ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்ற கான்செப்ட் வந்து டெர்மடாலஜிஸ்ட் சொன்னால் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண வேணாம். அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட் வந்து இந்த பாசிப்பருப்பு, பைத்தம் பருப்பு இதெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஒரு 1990s அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் ஆஃப் வாட் வி காட் தட் மைட் பி வெரி குட். ஏன்னா அப்போ சாப்பிட்ட தக்காளியோட ஒரு டேஸ்ட்டு இப்போ இருக்கிறது இல்லை. அண்ட் அப்போ சாப்பிட்ட வெண்டைக்காயோட டேஸ்ட்டும் இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ சேம் வே தான் அடல்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக நிறையா இருக்குது. ஃபாஸ்ட்டாக எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுறாங்க பேசிக்லி. ஸோ அதனால இட் மைட் லீட் டு சைட் எஃபெக்ட்ஸ், இல்லைனா எஃபெக்ட் இல்லாமல் கூட போகலாம். நீங்கள் ஒரு ஸ்கின்னை கெடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டாக்டரை இது பண்ணிட்டீங்க. உங்கள் வீட்டில் டேப் சரியில்லைனா நீங்கள் யார்கிட்ட போவீங்க? டேப்பில் ப்ராப்ளம் இருக்குது, லைக் ப்ளம்பர்கிட்ட போவீங்க. ஏசி இதாகலைன்னா ஏசி மெக்கானிக். ஆப்வியஸாக அப்போ உங்கள் ஸ்கின் சரியில்லைன்னா ஸ்கின் மெக்கானிக், டெர்மட்டாலஜிஸ்ட் நான் எங்ககிட்ட தான் வரணும் பேசிக்லி. ஸோ இந்த கான்செப்டை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கெடுக்கிறதுக்கு ஒரு படித்து தெரிஞ்ச ஆளுக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டுட்டு போயிடலாம். Absolutely makes sense. So better not to risk it. Yes. Got it.